சீனாவில் ஒரு இளம்பெண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நினச்சி சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அந்த இளம்பெண்ணுக்கு சைனாவில் நடந்திருக்கு. சைனாவில் இந்த இளம்பெண் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. கொஞ்ச நாள் பட அந்த நிறுவனத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது. இதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தில் நம்ம இருக்கக்கூடாது, எங்கேயாவது மாறி போயிடணும், வேறு நிறுவனத்துக்கு போயிடணும். ஆனால் நிற்கும்போது நம்ம ப்ராப்பராக சொல்லிட்டு தான் இந்த நிறுவனத்தை விட்டு நம்ம நின்றுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு யோசனை இருந்தாலும், சரி நம்ம ராஜினாமா பண்ணுவோம், பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு 2 மனநிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் முடிவு செய்கிறாங்க, சரி ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கம்ப்யூட்டரில் அவங்க ராஜினாமா கடிதத்தை டைப் பண்ணி வச்சுருக்காங்க. டைப் பண்ணிட்டு இருக்கும்போது கூட யோசிக்கிறாங்க, நம்ம இந்த கம்பெனியை விட்டு போயிடலாமா இல்லை இருக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை. இப்படி சரி நம்ம இருக்கலாம், இப்போ வேலை இல்லாமல் இருந்தால் நம்மளை அதுக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்களே எல்லோரும், அதனால் நம்ம இந்த நிறுவனத்தில் இருக்கலாம் சரி அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் அவங்க அந்த ராஜினாமா கடிதத்தை தன்னுடைய லேப்டாப்பில் அவங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வீட்டில், இந்த இளம்பெண் வீட்டில் ஒரு பூனையை அவங்க ரொம்ப செல்லமாக, ரொம்பவே அன்போடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளை மாதிரி அந்த பூனையை. இந்த பூனை என்ன செஞ்சுருக்கு, இவங்க லேப்டாப்பில் அந்த ராஜினாமா கடிதத்தை எழுதி வச்சுட்டு இதை மேனேஜருக்கு அனுப்புகிறதா இல்லை வேணாமா அப்படின்னு ஒரு 2 மனநிலைமையில் அவங்க இருக்கிற இந்த சமயத்தில் இந்த பூனை என்ன பண்ணியிருக்கு, தெரியாமல் அந்த லேப்டாப்பில் தன்னுடைய காலை வச்சு சீண்டியிருக்கு. அப்படி சீண்டும் போது என்ன ஆயிருக்கு, அந்த லேப்டாப்பில் அவங்களுக்கு அந்த ராஜினாமா கடிதத்தோடைய பேஜ் ஓப்பனில் இருக்கமோ, இந்த பூனை என்டர் பட்டனை தட்டிடுச்சு. தட்டின உடனே இவங்க ராஜினாமா கடிதம், இந்த நிறுவனத்துலேருந்து ரிலீவ் ஆகிறேன் அப்படின்ற அந்த கடிதத்தை அனுப்பலாமா வேணாமான்னு 2 யோசனையில் இருந்த அந்த கடிதம் இந்த பூனை பண்ண வேலையால் மேனேஜருக்கு, சிஇஓக்கு எல்லாருக்கும் அந்த மெயில் போயிடுச்சு அந்த கம்பெனிக்கு. மெயில் அந்த கம்பெனியோடைய ரூல்ஸ் எப்படின்னா, ஒன்ஸு ரிலீவிங் லெட்டர் கொடுத்தது தான் அதோட அவங்க மறுபடியும் அந்த பணியில் அவங்கள சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரூல்ஸு சைனாவில் இருக்கிற அந்த நிறுவனத்தில், அந்த பணிபுரிஞ்ச அந்த நிறுவனத்தில். உடனே இந்த ராஜினாமா கடிதத்தை பார்த்த மேனேஜரும் சிஇஓவும் அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியடை கொடுத்து கொஞ்ச நாள்லேயே அவங்கள வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆசையாக வளர்த்த பூனையால் வந்த இந்த பூனையை நினச்சி கஷ்டப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு தெரியல அந்த இளம்பெண்ணுக்கு. இந்த செய்தியை கேட்ட நமக்கு இந்த பொண்ணை நினச்சி சிரிக்கிறதா இல்லை பரிதாபப்படுறதா தெரியல. ஒரு பூனையால் இவங்களோட வேலையே பறிபோன நிலைமைக்கு உள்ளாயிருக்கு. இது கதையில் உண்மையிலே சைனாவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சோக சம்பவம்.